கடந்த சில வாரங்களாகவே வந்து ஸ்டாலின் அவர்கள் திருச்சி எலெக்ஷன்ல நிக்க போறாருங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருந்துச்சு. தமிழ்நாட்டுல கந்தலான பத்தாதுன்னு ஆந்திராவை கண்டமாக போறாராம். அத பத்திலாம் நீ பேசாத, ஏன்னா நீ ஒரு வெட்டி முண்டம், வீணா போன தண்டம். அன்பில் மகேஷ் அவர்களுமே வந்து ரெக்வெஸ்டா வச்சிருந்தாரு, அவர் நிக்கணும் நான் வேண்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நடைபெறவிருக்கின்ற திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் துவையில் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட வேண்டும் என்கின்ற அந்த தீர்மானத்தையும் நாம் ஏகமனதாக இங்கே நிறைவேற்றியிருக்கிறோம். அப்ப ஒவ்வொரு கடையா கிளீன் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க. அப்படி போனா தான் நரிமுத்துன்ற கேரக்டர் வாழ முடியும். எவ்வளவு தந்திரமா இருக்காரு பாத்தீங்களா, அதான் நரிமுத்து. ஒரு பக்கம் தாவேகா தன்னுடைய கேண்டிடேட் நிப்பாட்டும், ஒரு பக்கம் அதிமுக தன்னுடைய கேண்டிடேட் நிப்பாட்ட வாய்ப்பு இருக்கு. அப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர நிற்கிறாருன்னா அந்த மும்முனை போட்டியில் எப்படினாலும் போயிடலாம். எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. ஆனா திமுக தலைவர் நின்று நடக்கக்கூடாத ஒரு தோல்வி நடந்துருச்சு அப்படின்னா எப்படா தெரியல நீங்க, ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதா இதுல இருந்து. அது மாதிரி ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அது வந்து அரசியல் எதிர்காலத்துக்கே முற்றுப்புள்ளியாரு. ஒரு தடவை இல்ல பாஸ், 2 தடவை தோத்துட்டீங்க அப்படின்னாரு. அட பாரியா, யோ நான் முன்னேறனே இல்லையா, நீ சொல்றத கேட்கறதுக்கு நல்லா இருக்கியா. முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது ஸ்டாலினுடைய தோல்வி ஸ்டாலின் என்கிற வேட்பாளருடைய தோல்வி இல்ல, திமுக தலைவருடைய தோல்வி. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறது உசிதம் அல்ல. அது வந்து அதற்கு பதிலா அன்பில் மகேஷ் பொய்யாமலேயே போட்டு சொல்லலாம். என்ன இவ்வளவு சொன்ன பாக்குறேன், நீ நடக்காதா, நான் இங்க இல்ல, ஐயோ என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. அப்படி நின்று அவங்க ஜெயிக்கிற ஒரு முயற்சி பண்ணாங்கன்னா அது கௌரவமா இருக்கும். வெற்றி வாய்ப்பு இழந்தா கூட நம்ம ஏதாவது சொல்லிக்கலாம். நம்ம வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல எந்த பட்டம் நமக்குனாலும் விசிலுக்கே போதுங்க. 10 பட்டில் எல்லா நம்ம பார்த்து எல்லா பட்டும் விசில் போதும், தாமரைக்கு சொன்ன மாதிரி அடிச்சுட்டு சமாளிச்சுக்கலாம். சொல்லி ரொம்ப இன்சல்ட்டிங்கா பேசுறான். சில ஃபேஸ்க்கு அவ்வளவுதான் மதிப்பு. அப்ப திமுகவே 65 சீட்டுக்கு மேல போல, திரு ஸ்டாலினே தோத்துட்டாரு அப்படிங்கிறது ஓகேங்க, ஒரு ஜெர்க்கு. 2வது தோத்துட்டா மக்கள் முற்றிலும் நிராகரித்து விட்டாருன்னா ரொம்ப சுலபமா சோசியல் மீடியாவை பயன்படுத்தி வீட்டுல இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளை பயன்படுத்தி அவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சிருந்தாரு. உங்கள்ட்ட சோசியல் மீடியா இல்லையா? டிஎம்கே ஐடி ரொம்ப பிரபலமாச்சே, பெண் அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சிருந்தீங்கல்ல. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். 2011 சட்டமன்ற தேர்தலில் எதிர்கட்சி வரிசையில கூட இல்லாம 21 சட்டமன்றத்துக்குள்ள முடங்கி போன திமுக 2021 சட்டமன்றத்தில் வெற்றி பெறுது. வெற்றி பெற்ற போது எல்லோரும் காட்டிய ஒரே ஒரு முகம் சபரீசன் வேதமூர்த்தி. நாராயணா 420 கேஸ்ல சேலத்துல முக்கிய பிரமுகர் கைதானே. இப்போ வெற்றி பெற்றதற்கு சபரீசன் காரணம் என்றால் தோல்விக்கும் அவர் தானே காரணம். 2020 வெற்றி பெற்றது சபரீசனால, 2020 தோற்று போனது மட்டும் இன்ஸ்டாகிராம் அலையா? பாஸ் சம்திங் ராங். கொளத்தூர்ல உங்கள் கட்சியினுடைய தலைவர், முதலமைச்சர் வேட்பாளர், முதலமைச்சர் மற்ற தொகுதியில விடுங்க, கொளத்தூருக்கு அவர் பண்ணதை கூட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் கொண்டு போய் சேர்க்கல, சமூக வலைதளங்களை பேசப்படுபவர்களாக வைக்கல. அப்படின்னா இது பெண் அமைப்பினுடைய முழுமுதற் தோல்வி. அவர்கள் சோசியல் மீடியால வச்சு வென்றாங்கன்னா உங்க சோசியல் மீடியா என்ன செஞ்சது அதை பார்க்கணும்ல. முதுகுல குத்திட்டுல, முதுகுல குத்தி மாப்ள இல்ல மாப்ள பண்ணிட்ட நீ எனக்கு. சரி விடு, உனக்கு கெத்து போயிடுச்சு அவ்வளவுதான். நீ கெத்து கிடையாது, நான் தான் கெத்து. உங்கள்ட்ட அந்த டூல் இல்லாம நான் ஹேண்டிகேப்பா இருந்தேன், உங்கள்ட்ட அந்த டூல் வந்துச்சுன்னா ஒரு ஃபேர் பிளே நடக்கலன்னு சொல்லலாம். நீங்களும் அந்த டூல் வச்சிருந்தீங்க, அப்ப நீங்க சரியா பயன்படுத்தல, நீங்க வருத்தப்படுங்க. நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. இவ்வளவுக்கும் காரணம் அந்த பெரியவா சும்மா விடக்கூடாது. திமுகவினர் இன்னும் வந்து அந்த தோல்வியை முழு மனசா ஏத்துக்கல, அதை அக்செப்ட் பண்ணிக்கல. அதுக்கான இன்னும் ஓகே தோல்வி வந்துருச்சு, அடுத்த ஸ்டெப் பாப்போங்கிறதுல நகர்லையும் தோணுது. விழுந்தாலும் மீசேல மண்ணோட்டல அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க தெரியுமா? அப்படிதான் இதை பாக்குறேன். தோத்தாச்சு, அதிபயங்கரமா தோத்தாச்சு. 1 ஓட்டு வித்தியாசத்திலையும் தோத்தாச்சு, 83,000 வாக்கு வித்தியாசத்திலையும் தோத்தாச்சு. தோத்ததை ஒத்துக்க முடியாம உதயநிதி அவர்கள் அடுத்த 5 வருஷத்துக்கு கதறுவதை நம்ம கேட்டு பார்த்து ரசிக்கலாம். அதுக்கே நான் விஜய்க்கு வந்து பெரிய ஃபேன் ஆயிட்டேன். உதயநிதி அவர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மக்கள் அனைவரும் ஒரு விதமான மாய ஜாலைக்குள்ள மூழ்கி சிக்கிட்டு இருக்காங்க இப்போ அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் வைக்கும்பொழுது என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க.
திமுகவினர் இன்னும் இந்த தோல்வியவே அக்செப்ட் பண்ணிக்கலையோ அப்படிங்கிற ஒரு மன. அதை விட அடுத்த கட்டத்து போய் திமுக தலைவர் வந்து நடப்பதே திமுக ஆட்சி தான்ட்டார். நான் சோழப்போல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாம் தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறோம். அதானே எனக்கு ஒன்றும் புரியல, பேசாம ஆமான்ற வேண்டியதான். அதுல நடப்பதே திமுக ஆட்சி. என்னென்ன எங்கள் நலத்திட்டங்கள் தானே தொடருது. அப்ப அம்மா உணவன் தொடர்ந்து இருந்துச்சு லாஸ்ட் 5 இயர்ஸா. அப்ப நடப்பதே ஏடிஎம்கே ஆட்சி தானே எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தாருன்னா. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி, ஃபீல் பண்ணாத. இதே மாதிரி வந்து அமரர் கலைஞர் சொல்லியிருக்கார், தமிழன் வந்து வாழ மட்டையா மாறிட்டான், சோற்றால் அடித்த பிண்டமா மாறிட்டான். யாருங்க? தமிழர். அதனால ஓட்டு போடலாம் சொல்லியிருக்காரு. டேய் டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லைன்னா நீ அவ்வளவுதான். அது வந்து அந்த வெற்றி மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்புன்னு முதல்ல சொல்லிடுவாங்க. அடுத்த வரி இந்த மாதிரி சொல்லிடுவாங்க. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. தாவேகாவோட அமைச்சர்களுடைய பட்டியலை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து தாவேகாவுக்கு வந்து பிளஸ்ஸா இல்ல மைனஸா சார்? விஷால் ரொம்ப ஆச்சரியமா சொன்னாரு. திரைப்படத்துறையை ராஜ்மோகனுக்கு கொடுத்தது ஏன் என எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் நடிகர் விஷால். விஷால் ரொம்ப ஆச்சரியமா சொன்னாரு. வந்து இவருக்கு ராஜ்மோகனுக்குலாம் சினிமா பத்தி என்ன தெரியும் அப்படின்னு. அப்ப வேணா விஜய் உட்கார்ந்து சினிமா தியேட்டரா பார்த்து சென்சார் போர்டு ஆக்கிடுவோமா? கன்ஃபார்ம் நம்ம கட்டம் கட்டிட்டாங்க. சிரிக்க மாட்டேங்கிறானே. விஜய்க்கு வந்து சினிமா சூப்பரா தெரியும், சினிமாவோட எல்லா பிரச்சனையும் பார்த்துறாரு, சூப்பர். அவருக்கு முதலமைச்சர் அனுபவம் இல்லைன்னு சொன்னா செருப்பு பிஞ்சிரும். ஐயோ, நான் அப்படி சொன்னதே இல்லையே. ஏங்க நீங்க எம்எல்ஏவே ஆனது கிடையாது, ஏங்க நீங்க அமைச்சரே ஆனது கிடையாது, முதலமைச்சர் உட்காந்து விஷால் சொல்லுவாரா? இது என்ன எனக்கு புரியல. திரு விஷால் வந்து பிறக்கும் போது நடிச்சுட்டு வந்தாரா? ராஜ்மோகன் சினிமா குடும்பத்தை சேர்ந்தவர் இல்லை, அதனால வரக்கூடாதா? இதற்கு முன்னாடி எவ்வளவு அமைச்சர் பெருமக்கள் வந்து அந்த துறையில் இருந்திருக்காங்க சினிமாவில் இல்லாம. இதெல்லாம் வந்து ஒரு கற்பனையான குற்றச்சாட்டு, ஏதாவது ஒண்ணு சொல்லுமேங்கிறதுக்கான குற்றச்சாட்டு. எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. அவங்க வந்து என்ன படிச்சாங்க, என்ன முடிச்சாங்க, சினிமால பாப்பாங்களா? இதெல்லாம் இரலவென்ட்டான கீழே அவங்களுக்கு அரசியலே தெரியல அர்த்தம். நீங்க வாங்க விஷால், வாங்க ஜெயிச்சுட்டு வாங்க, முதலமைச்சர் உட்காந்துங்க, யார் தடுக்கிறா? பெரிய இன்ஜினியர். அவர்கள் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட விதம் இல்ல பிரச்சனை, அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது, அவர்கள் பதவியேற்றது இல்ல பிரச்சனை, அவர்கள் செயல்பாட்டில் எப்படி இருக்காங்கன்னா நீ பார்க்கணும். அது ரொம்ப தப்பு கோபால். விசிக IUMலை விமர்சிக்க பெண்களை இழிவு செய்யும் வகையில் ராசா கருத்து பதிவு செய்திருந்தார். ஐயோ, இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கு. அதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் ஆபாச பதிவை டெலிட் செய்துள்ளார் ராசா. ஏன்டா அப்படி இருக்கானுங்க? எவனுமே முன்னேற கூடாதுங்கிறானுங்க, முன்னேறனால பொறாம முடிச்சு அலையிறானுங்க. என்னத்த சொல்ற? திமுக துணை பொதுச் செயலாளர் எம்பியாக இருக்கக்கூடிய ராசா நேற்று தினம் சமூக வலைதளத்துல ஒரு பதிவு வெளியிட்டிருந்தார். அந்த பதிவு என்பது IUML, விடுதலை சிறுத்தைகள் ஆகிய 2 கட்சிகளும் தற்போது தமிழக வெற்றிக்கழக அரசுடைய அமைச்சர்களுடன் இடம்பெறுவதான முடிவை அறிவித்ததுக்கு பிறகான ஒரு பதிவாக அந்த பதிவு இடம்பெற்றிருந்தது. வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல், எங்களுக்கும் கெடுதல். முன் ஏற தரப்பட்ட ஏனியும் மூட சாதியை நொறுக்க வேண்டிய சிறுத்தையும் வெறும் விசில் சத்தத்திற்கு முட்டு கொடுக்கும் என்றால் என்று அவருடைய பதிவு இடம்பெற்றிருந்தது. அந்த பதிவு சமூக வலைதளங்கள்ல மிக வைரலாக சுற்றி வந்தது. அதுவும் குறிப்பாக கடுமையான கண்டனங்கள் பெண்கள் மத்தியிலும் சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடிய மத்தியிலும் எழுந்திருந்தது. அதற்கு காரணம் அவர் அதை குறிப்பிட்டிருந்த ஒப்பீடுல ஒரு புரட்சியற்ற வார்த்தைகள் பயன்படுத்தி அவருடைய அந்த ஒப்பீடு செய்திருந்தா. என்னடா ராசாவுடைய கருத்து சர்ச்சையான நிலையில தற்போது அந்த பதிவை, அந்த கருத்தை ராசா தனது சமூக வலைதள பக்கங்களில் இருந்து நீக்கியிருக்கிறார்.